பெரிய மனுஷனாச்சுன்னு பாக்குறேன். என்ன இருந்தாலும் நீ மரியாதை தெரிஞ்சவன்ப்பா. டாக்டர் வாங்க போலாம். ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு இல்ல, அவருக்கா? வாங்க. செவத்தை அடிச்சிட்டு உள்ள வந்திருக்கானே, அதுக்கு என்ன செலவாகு, எப்படி செய்யலாம்னு நியாயம் பேசாம நீ வாத்தியார் வீட்டு பிள்ளை இந்த கம்பு சுத்துன, அவன் சுத்திட்டு போயிட்டான். இந்த பாரு, உனக்கு ஊழ குசும்பு ஜாஸ்திப்பா. சிறுசு, நான் பெருசுரா. உனக்கு மூளையை விட முதுகுதான் பெருசு. இந்த பார், அவனை எங்க தட்டினா அடங்குவான்னு எனக்கு தெரியும். இவனோட அண்ணன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கானே, அவனை வர சொல்லியா? வணக்கம் வாத்தியாரையா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கங்க. வாத்தியார், இத மட்டும் ஒழுங்கா சொல்லு, வேலையை கவனிக்காத. என்ன சொல்றீங்க சின்ன பண்ண? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல குத்துச்சண்டை சொல்லி கொடுக்கறியா? நான் பாடம் தான் கத்து தரேன். உன் வளப்புல வளர்ந்த ஒருத்தன் என் ஆளுங்களை எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா? யாருங்க? அவன்தான் புதிய வேதம் படிச்ச சின்னப்ப தாஸ், பகல் நிலவு. ஓ அருமை சின்ன தம்பி இல்ல பெரிய தம்பி. அவன் அப்படி செஞ்சான், என்னால நம்ப முடியலங்க. வாத்தியார், அப்ப நாங்க போய் சொல்றோமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. அவன் வந்து ஏன் உங்க ஆளுங்களை அடிச்சான்? இந்த ஊர்ல டாக்டருக்கு வருமானம் கம்மியா, அதனால எங்க ஆட்களை எல்லாத்தையும் காயப்படுத்தி டாக்டருக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்றாரு. உன் மூஞ்சிய பார்த்தா நாங்க அவனை விட்டுட்டோம். பாவம், சாக்பீஸ் தவிர கையில வேற எதையுமே தொட்டது இல்ல. அவையிலடானா கத்தி, கொரடா, கடப்பாரை, தண்டவாளம், இரும்புல எத்தனை ஆயுதம் இருக்கோ அத்தனையும் தூக்கிட்டு அலைகிறான். அது ஏன்பா? உங்க மரியாதை என்ன? அவன் முரட்டுத்தனம் என்ன? உங்க அடக்கம் என்ன? அவன் அட்டகாசம் என்ன? உங்க தன்மானம் என்ன? அவன் தெனாவட்டு என்ன? வாத்தியார், இப்படியே உம்ம தம்பியை விட்டு வச்சிருந்தா உம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஐயா, இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. இத நீர் செய்வீர்னு தான் அவனை நாங்க விட்டு வச்சிருக்கோம். ரொம்ப நன்றிங்க. நான் வரேங்க. பெருசு எப்படி இந்த சிறுசு? இனிமே வாத்தியார் வீட்டு டிராக்டர் இந்த பக்கம் திரும்பவே. அப்பா வாடா. அப்பா ஏமா இவ்வளவு லேட்டு? இருட்டாயிடுச்சு. வழியில ஏதாவது கல்லு மேல மோதி கல்லுக்கு ஏதாவது ஆபத்தா? சார், என்ன பண்ண போற? ஏன் சாஞ்சிட்டு இப்படி நடக்கிற? அப்பா. ஏன்பா உங்களை மீறி இந்த ஊர்ல ஒருத்தனா? யார் அவன்? அப்பா, அந்த டிராக்டர்கார என்னையும் அண்ணனையும் என்னன்னா கேட்டான் தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னா கேட்டான் தெரியுமா சித்தப்போ? ஓ அம்மா, அந்த டிராக்டர்கார ஆரம்பத்துல வில்லனா தாமா இருந்தா, இப்ப ஹீரோ ஆகிட்டான். அவன் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சிறுசு, அடக்கி வாசி. நான் வாசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அதுக்கு ரெண்டையும் அடக்கி வாசிக்க சொல்லு. இந்த விஷயம் அந்த டிராக்டர்காரனுக்கு தெரிஞ்சா தம்பட்டமே வாசிப்பா. அப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா, அந்த டிராக்டர் காரனை வர சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வயல்ல வண்டி ஓட்ட சொல்லு. அருள், நம்ம கிட்டே 50 வண்டி இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நிலத்திலையும் நம்ம வண்டி தான்டா ஓடுது. அப்புறம் அவன் வண்டி எதுக்குடா? நான் அவனுக்கு ஏன் கையால கூலி கொடுக்கணும்? பெருசு, ரெண்டும் ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கே, ஒன்னாவது அவங்க அம்மா மாதிரி இருந்திருக்க கூடாது? ஏன் உங்க அப்பாவுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பிறந்திருக்கீங்க? ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மி. ஆமா, எனக்கு மூளை கம்மி. உங்க அப்பா பக்கெட்ல எடுத்துட்டு இந்த ஊருக்கே சப்ளை பண்றாரு. பத்தாவதுக்கு வெத்தரவா கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. சிறுசு, பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கலாம், ஆனா சின்ன பசங்க கிட்ட போய் திட்டு வாங்க கூடாது. பின்ன கொட்டு வாங்கிக்கலாமா? இல்ல சிறுசு, சின்ன பண்ண சின்ன முத்து, சின்ன கல்லு சின்ன முத்து ஆயிடாத. என்ன யோசிக்கிற? இல்ல, அந்த டிராக்டர் காரனை எப்படி கொண்டு வர்றது? ஐயா, என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன். வர சொல்லு. சரிங்க. வாடா வாடா, வா. வா வா. என்னங்கடா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறேன். நல்லா இருக்காதுப்பா. வாத்தியார், விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டியா? ஐயா, அது வந்து கொஞ்சம் இருங்க. உட்காரு. என்ன
ஊருக்கே புத்தி கத்து கொடுக்குறோம் நீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்மங்க முன்னாடி நீங்க என்ன நினைக்கணும்? உட்காருங்க. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இதை விட வந்து நீ 2 அப்பா பீர்க்கலாம். வாத்தியார் உட்காரு. சிறுசு, என்ன பெருசு? என்ன முறைக்கிற? அவன் என்ன நடுவுல வந்து உட்கார்ந்துட்டான்? ஒரு ஓரமா தானே உட்கார்றான். நீ உட்காருப்பா. ஏய், எங்க நிலத்துல நீ வண்டி ஓட்டுற? அண்ணா, என்ன கூலி கொடுப்பாங்கன்னு கேளுங்க. கூலியா? நாங்க அப்பா கொடுக்கணும். பின்ன யாரு கொடுப்பாங்க? ஓ, நம்ம தான் கொடுக்கணும்ல. சரி, மத்தவங்க கிட்ட என்ன கூலி வாங்குறியா அதையே வாங்கிக்க. என்ன ஐ கிசுக்கு என்ன ஐ கிசுக்கு என்ன கிஸ்கா? நீங்க அடுத்தவங்க கிட்ட வண்டியை வாடகை கொடுவீங்களா? அப்ப என்ன கூலி வாங்குவீங்களோ அதை விட அதிகமா கொடுங்க. இது நியாயம். ஏய். பாத்தியா, குடும்ப குத்து மதிப்பா ஒண்ணா சேர்த்துட்டாங்க. இதை அனுசரிச்சு கூலி எடுப்பா. கூலியா? ஏன் நீ கொடுக்க போறியடா? நீ வாங்குறது தான் கூலி, நாங்க வாங்குறது வாடகை. நாங்க உழைக்கிறோம், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. அப்ப நாங்க என்ன சோம்பேறிங்களா? நாங்க சொல்லலையே, நீங்களா புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிப்பா, நாங்க கூலி தான் ஒத்துக்கிறோம். சிறுசு, என்ன பெருசு? சாதாரணமானவங்க நிலத்துல பண்ண வண்டி ஓடுச்சுன்னா 500 ரூபாய் வாடகை. பண்ண நிலத்துல என்ன மாதிரி சாதாரணமானவங்க வண்டி ஓடுச்சுன்னா 1000 ரூபாய் வாடகை. அப்பதான் எனக்கு மரியாதை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே வந்து இப்படி பேசுவேன்? நான் மனசாட்சிக்கு பயப்படுறவன், மானம் கட்டவங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன். நாங்க மானம் கட்டது உனக்கு எப்படி தெரியும்? டேய், மரியாதையா பேசு. என்கிட்ட அதை எதிர்பார்க்க உனக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி வேணுமா கண்ணு? நாங்க எப்பவும் வீட்டுக்கு வந்தவங்களை வாடான்னு சொல்லி வரவேற்க மாட்டோம். எதிரியா இருந்தா கூட உட்கார வைக்காம பேச மாட்டோம். எங்களை பத்தி நாங்களே விமர்சனம் பண்ணிக்க மாட்டோம். இந்த 3 யாருகிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்க வாத்தியாரோட மதிப்பு புரியும். அப்பா, அவன்கிட்ட என்ன பேச்சு? அவன் கேக்குற பணத்தை கொடுத்துருங்க, வேலையை செய்யட்டும். என்ன 1000 ரூபாயா? 10,000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்ல, அவன் வேலை செய்யட்டும். என் பொண்ணு காலுக்கு 100 ரூபாய் செருப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கினதா வச்சுக்கிறேன். போய் வேலையை கவனி. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஆமா, நீ பிறந்த நேரம் ஆஸ்பத்திரியில கரண்டே போச்சு. அதனால உனக்கு எல்லாமே போச்சு. நான் வேண்டாம் வேண்டாம்னு அப்பவே சொன்ன, கேட்டீங்களா? என்னமோ பொண்ணு பெருசா சொல்லிட்டாளேன்னு கூலியை கரெக்டா கொடுத்தீங்க. இப்ப அவன் நமக்கு கூலியே வராத அளவுக்கு பண்ணிட்டான். நீ என்ன சொல்ற? அந்த டிராக்டர்காரன் எல்லா நிலத்துக்காரனையும் கூப்பிட்டு 100 ரூபாய்க்கு கூலி பேசிட்டான். அதனால நம்ம வண்டிக்கு வேலை போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. அப்பா, அப்போ நம்ம டிராக்டர்லாம் பட்டணத்துக்கு அனுப்பி கார்பரேஷன்ல தண்ணி கொண்டு வர வாங்கிக்குவாங்க. நான் ஏன் வண்டி எதுக்காக பட்டணத்துக்கு அனுப்பணும்? அப்ப இங்கேயே வச்சுக்க. இரும்பு இத்து போறதுக்கு அப்புறம் பேரிச்சம்பழக்காரனுக்கு போட்டு எல்லாம் மொத்தமா பேரிச்சம்பழம் திம்போம். ஏன் உனக்கு பிடிக்காதடா? சின்ன பொண்ணு, அவன் போற போக்கு சரியில்லை. நேத்து நமக்கு வர வேண்டிய புது வருமானத்தை அவன் தடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம வயிற்றுலயே அடிச்சிட்டான். இனி அவனை சும்மா விடக்கூடாது. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் பேச்ச கேட்ட இருக்கிறதும் போயிடும். சித்தப்பா, இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போதை மருந்து கொடுக்க போறேன். அத்தனை பேரு நிலத்தையும் எழுதி வாங்குவேன். டிராக்டர் என்ன டிராக்டர்? அருமையான யோசனை. எது இதுவா? இப்ப அப்படித்தான் இருக்கும், அப்புறமா பாருடே. யோ சிறுசு, நீ என்னைக்காவது ஏதாவது உருப்படியா சொல்லிருக்கியா? இன்னைக்கு சொல்றேன். என்னது? இது உருப்படாது. கழுத்து போடு. எதுக்கு? வாங்க இருக்கல்ல, கணக்கு வருவானா? கழுத்து போடு. என்னது? ரோப்புல யாரையும் காணோம், வயல்ல யாரையும் காணோம். இன்னைக்கு யாருமே வேலைக்கு வரலையா? மோர் எங்களுக்கு ஊத்து. மோர். வரேன். ஓஹோ, உன் வேலை தானா? வர்றேன். வாங்க, மோர் சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் நீல கலர்ல போட்டாங்க, நான் வெள்ளை கலர்ல போட்டேன். மொத்த பேப்பரும் நஞ்சிச்சு. ஐயோ 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 ஐயோ. ஐயோ ஐயோ, அது ஊத்திராதயா, அது குடிச்சா போத வந்துரும். அது வாங்க. ஒழுங்கா வாயத்தர, இல்லன்னா வேற எங்காச்சும் போயிடும். மொத்த ட்ரெஸ் நனைஞ்சிரும். பாரு மாசலாமணி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. சிக்கல்
வடிவேல் சிங்கார வடிவேலுக்கும் ஒரே பையன். இடம் பெரிய இடம் தானே? என்னங்க அப்படி கேட்டீங்க? பையனுக்கு ஒரு பெரிய சிகரெட் ஃபேக்டரி, எங்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் ஃபேக்டரி, அவங்களுக்கு 200 ஏக்கர்ல காப்பி தோட்டம், எங்களுக்கு 200 ஏக்கர்ல கஞ்சா தோட்டம், இல்ல காப்பி கொட்டை தோட்டம். பையனுக்கு 200 கடை, பொண்ணுக்கு 200 வடை, இது கொடை. பையனுக்கு ஊர்ல பெரிய மில்லு. யோ லொல்லு, மேல சொல்லு. இத்தனைக்கும் வாரிசான ஒரே பையனுக்கு தான் உங்க பொண்ணு. என்ன பத்தியும் பையனோட தகப்பங்கிட்ட நிறைய சொல்லிருக்கல. என்னங்க அப்படி கேட்டீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் அதிகமாவே சொல்லிருக்கேன். அப்போ அவங்கள பத்தி எங்க கிட்ட அதிகமா தான் சொல்றேன். ஏன் அரமண்ட? யோ மாடாக்குழி, சிரிக்காத. சரி வா, போய் பையனை பார்த்துட்டு வரும். இத்து போனதெல்லாம் எடுத்துக்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இது டிராக்டர் லோனுக்கா நான் கட்ட வேண்டிய பாக்கி. இந்த பேங்க்ல மொத்தம் 15 பேர் டிராக்டர் வாங்கணும் லோன் வாங்கினாங்க. அவங்கள எல்லா தவணைகளையும் தவறாம சரியா கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான். வேணும்னா இன்னொரு டிராக்டருக்கு பணம் தரேன், வாங்கிக்கங்க. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு டிராக்டர் வேண்டாம் சார். தங்கராஜ், கொடுக்கறவங்க ரெடியா இருக்கப்போ வாங்குறவங்க வேண்டாம்னு சொல்றத இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். உண்மையிலே நீ ரொம்ப வித்தியாசமான மனுஷன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணா. உனக்கு தங்கச்சியா? ஆமாங்க, இது அண்ணன் பொண்ணு தாங்க. ஆனா 2 பேரும் ஒண்ணா வளர்ந்துட்டுங்களா, அதனால சித்தப்பா பொண்ணுங்கிற பந்தத்தை விட அண்ணன் தங்கச்சிங்கிற பாசம் தாங்க அதிகமா இருக்கு. எனக்கு அவ கல்யாணம் தாங்க கனவு. வாத்தியார் நடத்த வேண்டிய கல்யாணத்தை நீ நடத்த போறியா? டாக்டரியா, என்ன வளர்த்து ஆளாக்கிறக்கா எங்க அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதான் அவர் மகளுக்கா அவர் படக்கூடாது. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அப்படி நீ என்ன செய்ய போற? எனக்கு மட்டும் ஆண்டவன் வசதி கொடுத்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஏழை பொண்ணுகளுக்கு புடவை எடுத்து கொடுத்துருவாங்க. அனாதை குழந்தைகளுக்கு எல்லாம் சோறு போட்டுருவாங்க. வெளியூர்ல இருந்து கல்யாணத்துக்கு யாரு வந்தாலும் சரி, பஸ் டிக்கெட், ரயில் டிக்கெட் எல்லாம் ஃப்ரீங்க. இதான் ஆசை. ஆனா அடேங்கப்பா, இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இப்ப அவன் என்ன பண்றா? பிஏ படிச்சுட்டு சும்மா தாங்க இருக்க. உன் தங்கச்சி பட்டதாரியா? ஆமாங்க. தங்கராஜ், கவலைப்படாத. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன். நாளைக்கு வீட்டுக்கு வா, மாப்பிள்ளை யாருன்னு சொல்றேன். எனக்கு என்ன சொல்றேன்னு புரியலீங்க. ஒரு அருமையான விஷயம் வாங்க. அக்கா, வண்டிக்கு எல்லா பணத்தையும் கட்டியாச்சு. இனிமே உங்க நிலத்துல இல்ல, ஏன் வண்டி தான் ஓடும். அப்ப இனிமே எங்க கவலையே இல்ல. ஆமாக்கா. தம்பி சாப்பிட்டீங்களா? இல்லையே. எங்க கூட சாப்பிடலாம் வாங்க. டாக்டர் வந்து கௌரிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்திருக்காரு. இந்த விஷயத்துல அண்ணிட்டு சொல்லி ஆகணும். அதெல்லாம் முடியாது. அது என்னது தினம் அண்ணி என்ன பழைய சோறு வெங்காயமும் வச்சிருக்கேன். எங்க கூட தான் சாப்பிடணும். வா. பழைய சோறுமா? அண்ணே வாங்க, பாட்டி ஏட்டி விளையாடலாம். வேல வேல இது நின்னு அணையதான. ஆஹா ஆஹா. நீங்க சாப்பிடுயா? நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. பிரமாமா இருக்கு. தம்பி சோத்துல எல்லாம் சேர் அடிச்சுட்டா. சோத்துல தான் சேர் அடிச்சா? அவஸ் அடிக்கிறேன். குடிங்க. அபிஷேகம். ஐயோ, ரைட். கார் எப்படி ஓடுற? ரைட். ஐயோ, கீழ வந்துலாமா? ஓஹோ, அது நம்ம வண்டி டிராக்டர்ல இருக்குல்ல, முடியாது. எப்பா எப்பா எப்பா. அம்மா. என்னம்மா இது வேஷம்? இவங்க அப்பா எங்க? அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காரு. ஐயோ, இந்த வேஷத்துல மாப்பிள்ளை உன்னை பார்க்கணும். போமா. ஏமா, நான் சும்மா தான் வந்துட்டு இருந்தேன். அந்த டிராக்டர்கார என்ன வண்டியில இருந்து இழுத்து என்ன சேத்துல தள்ளி விட்டாமா. நீ சும்மா வந்துகிட்டு இருந்த.